Hey guys, நம்ம ஜார்ஜ் டவுன் பெனாங் மலேசியாவில் இருக்கோம். ஸோ அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒரு சமோசா கடை இருந்துச்சு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா சிக்கன் சமோசா இருக்குது, அண்ட் தென் எக் சமோசா டெலோ, அண்ட் தென் ஃபிஷ் இருக்குது டெலோ, அண்ட் டியூனா ஃபிஷ் இருக்குது. ஸோ ஒன்று வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அதர் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அல்வா, இதுங்கண்ணா கேசரியா? ஓ கேசரி, மெதுவடை எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் கைஸ், சமோசா டேக்அவே கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இடம் இல்லை. ஸோ நம்ம ஹாஸ்டலுக்கே வந்தாச்சு. இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல். ஸோ 3 சமோசா இருக்குது. ஒன்று சிக்கன், இன்னொன்று முட்டை, இன்னொன்று மீன் சமோசா. மீன் சமோசா பார்த்தோன்னே தான் நான் அப்படியே நின்று வாங்க ஆரம்பிச்சேன். அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் சமோசா சாப்பிட்டதே இல்லை. அதுவும் மீன்லேயே டியூனான்னு சொன்னாங்க. ஊசியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கட்டி கொடுத்துட்டாங்க. எது என்னென்னு பார்ப்போம். அது கிறிஸ்பினஸ் இருக்குது. இதாங்க மீன் வாசம் அடிக்குது. மீன் சமோசா இது இருங்க, மசாலா கண்டென்ட் கரெக்டு வரும். இது என்னன்னு பார்ப்போம். இது சிக்கன் சமோசா. அப்போ இது எக் சமோசாவாக தான் இருக்கும். பாருங்க, ஸ்டார் மாதிரி, த்ரோயிங் சைனீஸ் ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க. ஓ பல்ஜாக இருக்குங்க. 3 முட்டை வச்சுருக்குறாங்கல்ல. மூணுமே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இப்போ மசாலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, எக்கு அரை முட்டையை கட் பண்ணி அப்படியே உள்ள வச்சுருக்காங்க, மஞ்சள் கருவோட. உள்ளே கொஞ்சம் ஆனியன்லாம் இருக்குது. நான் கூட நினச்சேன் முட்டை பொரியல் பண்ணி அதை உள்ளே வைப்பாங்கண்ணா. 3 முட்டையை வச்சுருக்காங்க. முட்டை பப்ஸ் மாதிரி முட்டை சமோசா. வா, சூப்பராக இருக்குங்க. முட்டை பப்ஸ் தான் சாப்பிட்டு பழக்கம் நமக்கு. முட்டை சமோசா சூப்பராக இருக்குது. இப்படிதான் முட்டை சமோசா புது விஷயங்காட்டி பப்ஸோட நல்லா இருக்கும் என்னன்னு தெரியல. வா, இதில் இருக்கிற ஆனியன் வேறு லெவலுங்க.
வெள்ளகுரு. என்னங்க இதில் ரெண்டுலேயும் ஒரு கடி. இதில் இது ஒரு சமோசா சாப்பிட்டோன்னே வயிறு நம்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சிக்கன். சிக்கன் குட்டி குட்டி பீஸாக இருக்குது. ஆனியன் மசாலா தான் அதுக்குள்ள சிக்கன் இருக்குது. ஆனியன் தான் ஃபஸ்ட்டு நாக்கில் படுது. அண்ட் தென் அங்கங்கே சிக்கன் இடையில மாட்டுது. கடிச்சோன்னையும் சிக்கனோட டேஸ்ட்டு வருது. வா, ஆனியன் ப்ளஸ் சிக்கன். என்ன கேட்டால் சமோசா லேயர் இல்லாமல் இந்த மசாலா மட்டும் கலக்கி வச்சுருப்பாங்களே, அதுவே ஒரு 1/4 கிலோ சாப்பிட்லாம் போல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைஸியாகவும் இருக்குது. முட்டை அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை, இது செம்ம ஸ்பைசி. வாவ். ஸோ நம்ம ஊரில் நான் முட்டை சமோசா கேள்விப்பட்டதில்லை. சிக்கன் சமோசா ரேராக தான் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, சென்னையில் கிடைக்கும். நான் கொடைக்கானலில் சாப்பிட்ருக்கேன். அது தவிர நான் வேறு எங்கேயும் சாப்பிட்டதே இல்லை. மீன் சமோசா நான் கேள்விப்பட்டதே இல்லை. வா, நான் ஆக்சுவலாக அந்த கடையில் இதோட பேரை பார்த்துட்டு தான் நின்று என்னென்னு கவனித்தேன். அப்புறம் இந்த 3மே இருந்தது. சரி 3மே நம்ம 2 சாப்பிட்டதே இல்லை. சிக்கன் ரேராக சாப்பிட்றது. ஸோ 3ஐயும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன்லேயும் இது டியூன் ஆகும். மீன் பீஸ் பாருங்கள், சின்னதாக. வாவ், இருக்கிறதுலே காரம் இதுதாங்க. மீன் சிக்கன் மாதிரியே மீனையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆனியன் மசாலாக்குள்ள கலந்துருக்காங்க. பயங்கர காரம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. மீன் ஊறுகாய் காரமாக இருந்தால் எப்படி இருக்கும், மீன் தொக்கு அந்த மாதிரி இருக்கும்.
வாவ், டேஸ்ட் எப்படி இருக்குன்னா வாயில் வைக்கிறப்பவே தெரியுது இது மீன். ஏன்னா இதை சுற்றி ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வருது, நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லும் கிடையாது, பேட் ஸ்மெல்லும் கிடையாது. பட் நீங்கள் மீன் சாப்பிட்டா உங்களுக்கு தெரியல மீன் தான் பக்கத்தில் இருக்குன்னு. ஸோ வாயில் வைக்கிறப்பவே மூக்கு வழியாகவும் உள்ளேருந்து போகுங்க, அந்த வழியாகவும் அந்த ஸ்மெல் போகுது. லைட்டாக புளியும் கலந்துருப்பாங்க போல், மீன் கலப்பாங்கல்ல. செம்ம டேஸ்ட்டுங்க. வா, பயங்கர ஸ்பைசி, சிக்கனோட இந்த ஸ்பைசி. மீன் செம்ம இருக்கிறது. ஸோ இந்த மூணையும் ரேங்க் பண்ணணும்னா எக் வந்து லாஸ்ட்டு. எக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் நம்ம முட்டை பப்ஸுங்கிற ஒரு விஷயம் சாப்பிட்ருக்கோம்ல, ஸோ அதில் இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு அந்த மசாலா ப்ளஸ் அரை முட்டை. அது தனியாக சாப்பிட்ருந்தா அது நல்லா தான் இருந்திருக்கும். இது ரெண்டும் அதை ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு மீதி 2 சமோசாவும். செகண்ட் வந்து சிக்கன். எக்கில் ஸ்பைசினஸ் இல்லை, சிக்கனில் ஸ்பைசினஸ் இருந்துச்சு. அண்ட் சிக்கன் சமோசாவில் அந்த சிக்கன் பீஸ் வாயில் மாட்டுறப்போலாம் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மசாலா வந்து டாப் நாச், செம்மையாக இருந்துச்சு. ரேங்க் 1 வந்து டியூனா ஃபிஷ் சமோசா, சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதுலே காரம் தான் 3ல். அண்ட் அந்த மசாலாவும் செம்ம, ஆனியனோட அந்த ஃபிஷ்ஷு வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகிறப்பவே நம்ம ஃபிஷ் சாப்பிட்றோங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பர். யா, ஃபிஷ் வந்து ஃபஸ்ட். ஓகே கைஸ், என் கையெல்லாம் அழுக்காயிருச்சு, என்ன ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரிவ்யூ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.